Thank you, Kirti. எல்லாருக்கும் வணக்கம். எங்கள் விழாக்கு கௌரவிச்ச சுப்ரமணி சார், அன்பு அண்ணன், ஞானவேல் அண்ட் மீடியா ப்ரெஸ் எல்லாருக்குமே ஹியூஜ் ஹாய். தேங்க்யூ. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியிருக்கீங்க. சாரி, நானும் கொஞ்சம் லாங்காக தான் ஸ்பீச் சொல்லணும் அண்ட் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்க. நிறைய நிறைய நல்ல நல்ல விஷயங்கள், நல்ல நல்ல மெமரிஸ் நிறைய பேசியிருக்காங்க மேடையில். அண்ட் எனக்கு ரியலி எமோஷ்னல் அட் த மூமெண்ட். சாமி வந்து தேங்க்ஸ் டு ஆல் ஆஃப் தெம். சாமி எனக்கு ஒரு என்னோட படங்கள்லேயே, நான் நடித்த படங்கள்லேயே ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு படம். என்னை வந்து ஒரு கமர்ஷியல் ஹீரோவாக ஒரு பெரிய அளவில் வந்து அதை நிறுத்த வச்சுது. அதுக்கு வந்து ஐ ஹாவ் டு ஆல்வேஸ் தேங்க் ஹரி ஃபார் இட். நான் தமிழ் அந்த படம் பார்க்குற மாதிரி வெளியில் வந்து இந்த கதை சொல்கிற மாதிரி அந்த கதை டைட்டில் என்னன்னு சொன்னார் சாமி சொன்ன எனக்கு அப்போவே ஒரு பயங்கரமான ஒரு வைப்ரேஷன் இருந்துச்சு. அண்ட் தொடர்ந்து அதுக்கப்புறம் அருள் பண்ணிவிட்டு நாங்கள் எடுத்த முடிவு என்னென்னா, இந்த மாதிரி படம் வந்து சும்மா ஒரு ஏதோ ஒரு சீக்வல் பண்ணக்கூடாது, நம்ம வந்து அதுக்குன்னு ஒரு கதை அமைஞ்சிச்சுன்னா நம்ம பண்ணலாம், எத்தனை வருஷம் என்னால் காத்திருக்கேன் ஹரின்னு சொன்னால். அப்புறம் அதே மாதிரி மீட் பண்ணுற போதெல்லாம் இல்லை, அந்த கதை ஒன்றும் அமையல, ஒரே ஒரு தடவை அமைஞ்சது. அப்புறம் ப்ரொடியூசர் செட் ஆகலை. தென் கரெக்டாக எங்களுக்கு இந்த தடவை செட் ஆச்சு. அண்ட் எனக்கு இது ஒரு கரெக்டான டைம்னு தோணுச்சு. எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி தூள் தில் சாமி அந்த மாதிரி பண்ணி. அண்ட் சாமி ஸ்கொயர் வந்து அந்த வகையில் எனக்கு ஒரு நல்ல ஒரு திருப்பியும் ஒரு மைல்கல்லாக அமையும்னு நினைக்கிறேன் கமர்ஷியல் என்டர்டெய்னராக. அண்ட் ஐ ஹாவ் டு தேங்க் ஹரி ஃபார் தட். அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு கதாபாத்திரம் எனக்கு கிரியேட் பண்ணதுக்கு. ஏன்னா அது வந்து நிறைய பேர் இன்னைக்கு வரைக்கும் கூட சொல்லுவாங்க, ஒவ்வொரு கேரக்டரும் நிறைய பேருக்கு, சில பேருக்கு காசி பிடிச்சிருக்கும், சில பேருக்கு அன்னியன், சில பேருக்கு ஐ வாட் எவர். பட் சாமி வந்து நிறைய பேருக்கு ஒரு ஆவரேஜாகவே எல்லாருக்குமே வந்து அந்த ஒரு கதாபாத்திரம், அதோட அந்த கதாபாத்திரத்தோட ஆழம், அவனோட ரொம்ப ஒரு கம்பீரம், ரொம்ப குவைட்டான ஒரு கம்பீரம், ஒரு மொரட்டுத்தனமான இதாக இருக்கும். ஆனால் ஒரு போலீஸாக இருந்தாலும் வேற மாதிரி இருக்கான். அந்த ஒரு கிரே, அவன் நல்லவனா கெட்டவனா அதெல்லாம் தெரியாது. அந்த ஒரு ஷேட் வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அண்ட் அது வந்து மீண்டும் கிரியேட் பண்ணுறது எனக்கு வந்து ஐ வாஸ் வெரி எக்ஸைட்டட். ஐம் ஸோ ஹாப்பி தட் என்னால் அது வந்து ஹரியோட ஹெல்ப்போட என்னால் அது செய்ய முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ தேங்க்யூ ஹரி ஒன்ஸ் அகேன். எனக்கு டெஃபினெட்லி ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஃபேவரட் கேரக்டர்ஸ் அண்ட் ஐ நெவர் ஃபர்கெட் தட். ஹரி பற்றி சொல்லணும்னா எல்லாரும் சொல்லியாச்சு. பட் எனக்கு ரொம்ப ஏர்போர்ட்டில் இறங்குற போது நான் ரூமுக்கு போவேன், இவர் வந்து லொக்கேஷன் போயிட்டு இருப்பார். ஃப்ரம் தி ஏர்போர்ட் ஏதோ ஒரு ஊரில் இருப்போம், அங்கேருந்து என்ன எங்க ரூமுக்கு போல இல்லைஜி நான் வந்து லொக்கேஷன் பார்க்கணும். அதே மாதிரி நாங்கள் ஷூட் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த ஷாட் எடுத்துட்டு இருக்கும்போது திடீர்னு காண போயிடுவாரு. அவரு இல்லைன்னா தெரியும், ஏன்னா அவர் எப்பவுமே எல்லாருக்கும் பேசிட்டு இருப்பாரு. திடீர்னு ஹரி எங்க இல்லை இது இங்கதான் எங்க பக்கத்துல பார்த்தா அடுத்த நாள் ஷூட்டிங் இல்லை, அதுக்கு அடுத்த நாள் ஷூட்டிங் பக்கத்துல போயிட்டு வந்துருவாரு. இல்லை எனக்கும் கொஞ்சம் சில டைம் நம்ம டான்ஸ் பண்ணும்போது டயர்டா இருக்கும். அது என்ன ஹரி இல்லை, ஹரி இருந்தாலும் ஒரு உற்சாகம் இருக்கும் அப்படின்னு கேட்கிற போது இல்லை அவர் சென்னை போய் எப்போ போனார், இப்போதான் போனார், எப்போ வருது, இப்போ ஒன்றும் கொஞ்ச நேரத்தில் வந்துருவாரு. ஆக்சுவலி லிட்ரலி அன்னைக்கு சாயந்தரம் போயிட்டு அன்னைக்கு தேவியை மீட் பண்ணிட்டு திருப்பி நாளைக்கு அடுத்த காலையில் வந்துருவாரு. காலையில வரும்போதே ஒரு மீட்டிங் வச்சிருப்பாரு, எல்லாம் முடிச்சுட்டு வந்திருப்பாரு. ஃபர்ஸ்ட் பர்சன் ஆன் த செட் டெஃபினெட்லி. அண்ட் நைட் நான் வாக்கிங் போயிட்டு இருப்பேன். அண்ட் நான் டெரஸ்ல எங்கேயா பார்த்தா திடீர்னு ஒரு மூலையில பார்த்தா ஒரு 4 பேர் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 10:30, 11. ஆனா கூட நான் ட்ரை கோயிங் டு ஸ்லீப் பை 10. அப்புறம் பார்த்தா ஹரி, என்ன ஹரினா இல்லை நாளைக்கு சீனுக்கு கான்ஸ்டன்ட்லி அவர் ஒரு தவம் மாதிரி. இட் இஸ் ஹேட்ஸ் ஆஃப் ஹரி. இட்ஸ் நாட் அ வெரி ஈஸி திங் ஃபார் டைரக்டர். நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும். ஐ சீன் லாட்ஸ் ஆஃப் டைரக்டர்ஸ் அந்த மாதிரி பார்த்துருக்கேன். அதுல நீங்க ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். கான்ஸ்டன்ட்லி அவர் அதை தவிர வேற எதுவுமே பேச மாட்டார். இப்போ நீங்க பாத்தீங்க வந்தோடனே அவர் ஓடிட்டார். அது கொஞ்சம் ஸ்லோவா பேசியிருக்கலாம். நான் வந்து சரி இங்கேயாவது சரி ஹரி கரெக்டா இப்பதான் ஸ்லோவா பேசுறீங்கன்னு சொல்லலாம்னு நினைச்சா அதை சொதப்பிட்டீங்க. தேங்க்யூ. ஃபாஸ்டா முடிச்சுட்டு அவருக்கு வந்து இந்த இது முடிச்சிட்டோம். லைக் பேசுற போது ஈவன் அருள் கூட நாங்கள் வந்து பேசுறது வந்து ஷூட்டிங்ல இருந்தாரு. திடீர்னு வந்து மீட் 5 minutes இல்ல பாருங்க அடுத்தது நீங்க என்ன பண்ண தெரியல, நான் இது பண்ண போறேன். ஆனா இதுதான் கடை இதாவது எப்படி ஒரு தரப்பா ஓகே உங்களுக்கு ஓகே ஓகே பார்த்தா 5 நிமிஷம் முடிச்சு போயிட்டு. அண்ட் ஐ வாஸ் லைக் ஒரு கதையை வந்து நான் அந்த மாதிரி ஒத்துக்கிட்டதே கிடையாது. லைக் நம்ம உட்காந்து ஒரு 5 நாள் இருங்க, அடுத்த வாரம் மீட் பண்ணலாம், அடுத்த வாரம் வந்தார். அந்த டைம் அதே மாதிரி பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு அவர் மூவ்மெண்ட்லேயே இருப்பார். விச் இஸ் தட் ஃபேண்டாஸ்டிக் எனர்ஜி, ரொம்ப இன்ஃபெக்ஷியஸ். அண்ட்
everybody சொல்ற விஷயம் ப்ரொடியூசரோட டைரக்டர் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் டைரக்டர் ஆக்டர்ஸ் டைரக்டர் அவர் மாதிரி டைரக்டர்ஸ் எல்லாமே நான் நிறைய டைரக்டர்ஸ் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லியிருக்கேன் கொஞ்ச நாள் ஹரி கிட்ட போய் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணிட்டு வாங்க அப்போ கொஞ்சம் பிளானிங் இதெல்லாம் நீங்களும் கற்றுக்கலான்ட்டு ஹேட்ஸ் ஆஃப் டு ஹரி கீப் அப் த குட் ஒர்க் ஹரி லாட் ஆஃப் குட் ஃபிலிம்ஸ் நீங்கள் பண்ணணும் தமிழ் சினிமா நீட்ஸ் பீப்புள் லைக் யூ விழாவின் நாயகன் எப்பவுமே ஹீரோ வந்து லாஸ்டா வருவான்னு சொல்லுவாங்க ஐ மீன் சொல்லுவாங்க இல்ல எனக்கு என்னன்னா ஆக்சுவலி நீங்க அம்மாக்கு மேல சும்மா சொல்லுங்க போய் தானே 2 வாட்ச் போட்டிருக்கீங்க எனக்கு அதான் 2 வாட்ச் நான் பார்த்தேன் இந்த மனுஷன் 1 வாட்ச் போடல 2 வாட்ச் போட்டு லேட்டா வந்திருக்காருன்னு பார்த்தேன் ரெண்டுமே வரல இல்ல அம்மா வந்து நமக்காக 9 மாசம் வெயிட் பண்றாங்களா ஒரு பாட்டுக்காக நான் வெயிட் பண்ணலாம் தேங்க்ஸ் அலாட் தேவி ஐ மீன் தேங்க்ஸ் அலாட் தேவி அது ரொம்ப எமோஷனலான நீங்க சொன்னது வந்து ரொம்ப நான் எமோஷனல் ஆயிட்டேன் வாட் ஆல் யூ செட் பிகாஸ் நீங்க யூ ஸ்போக் ஃப்ரம் த ஹார்ட் தேவி எப்பவுமே அந்த வெரி ஜென்வன் வெரி அஃபெக்ஷனேட் வெரி லவிங் அண்ட் எனக்கு என்னோட மிஸ்ஃபார்ச்சூன் லைக் ஐ ஹவ் நாட் பீன் ஏபிள் டு ஒர்க் நிறைய உங்களோட ஒர்க் பண்ணல பிகாஸ் எல்லா டைரக்டர்ஸ்க்கும் ஒரு மியூசிக் டைரக்டர் முக்கால்வாசி டைம் இருக்கும் ஸோ தட் கேன் ஆஃப் திங் பட் என்னோட பாக்கியம் கந்தசாமி படத்தில் அவர் பண்ணது ஐ மீன் தட் வாஸ் ஒன் ஆஃப் த பிகெஸ்ட் ஆல்பம்ஸ் ஆஃப் தட் இயர் இன் ஆல் டைம் லைக் அண்ட் எல்லா பாடல்களும் இப்போ ஒரு ஹீரோக்கு பாட வைக்கணும்னு நினைக்கிறது வந்து கொஞ்சம் தயக்கம் இருக்கும் ஆனால் எல்லா பாட்டும் சுசிக்கும் தேங்க்ஸ் சொல்லணும் நான் தான் எல்லா பாடல்களும் பாடினேன்னு சொல்ற போது ஐ மீன் ஒரு நம்பிக்கை ஒரு புதுசா ஒண்ணு பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறது வந்து ஐ திங்க் இட் டேக்ஸ் அ ஹியூஜ் ஹார்ட் தேங்க்ஸ் அலாட் தேவி யூ பொசஸ் தட் அண்ட் அதுல எனக்கு என்ன தேவி கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் அகைன் தேவி இஸ் another energetic person ஆக்சுவலி தேவி வந்து ரொம்ப ஷை பர்சன் இப்போ நீங்க பேசும்போது பாக்கும்போது ஐ மீன் நானும் ஷை தான் நான் நம்ப மாட்டாங்க சொன்னா பட் தேவி வந்து ரொம்ப ஷை இப்போ இங்க பேசும்போது வேற ஒரு தேவி பார்த்தீங்க அதே மாதிரி மேடையில மைக்கு பிடிச்சாருன்னா ஆட ஆரம்பிச்சாருன்னா பாட ஆரம்பிச்சாருன்னா அவர் ஒரு மிருகமா வேற மாதிரி ஆயிடுவாரு டோட்டலா மாறிடுவாரு அந்நியன் ஆயிடுவாரு அவருங்க பட் he is basically a very shy person அவர் வந்து வாட் ஐ லைக் அபவுட் him is லைக் தெலுங்கு போடும்போது எங்களுக்கு வந்து எனக்கு வந்து அரை தெலுங்கு வரும் ஸோ தேவி அங்கே இருக்காருன்னா வி கேன் ஜஸ்ட் சிட் பேக் அவர் ஹீ வில் டேக் ஓவர் த ஹோல் ஷோ ப்ரெஸ்ஸோட பேசி அந்த ஒரு எனர்ஜி கொடுத்து அதே மாதிரி இங்கேயும் நீங்கள் பேசும்போது நீங்கள் பார்த்தீங்க அவர் சொன்ன ஒவ்வொரு விஷயமும் அந்த இது அண்ட் அதே மாதிரி பாடுற போது ஒரு பயங்கர ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுப்பாரு one of my most favorite music directors especially to sing with and எனக்கு எப்பவுமே அவர்கிட்ட சொல்ற விஷயம் நான் நிறைய பாடல்கள் பாடியிருக்கேன் கொஞ்சம் நல்லா பாடியிருக்கேன் கொஞ்சம் சொதப்பியிருப்பேன் பட் தேவி கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் நான் அவர்கிட்டயும் சொல்லியிருக்கேன் எந்த மியூசிக் டைரக்டரும் வந்து நம்ம வந்து அந்த லைன் பாடுற போது சில ஒரு வேரியேஷன் ட்ரை பண்ணணும் கொஞ்சம் வி கேன் ட்ரை திஸ் அது வந்து ஒரு 2வது சரணத்துல செய்யலாம் இல்லை 3வது பல்லவியில பாடுற போது ஓகே அதை ட்ரை அப்படி வேணா அப்படி பண்ணுங்க தேவி மட்டும் இமோஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு இந்த இடத்துல வந்து இந்த வரிக்கு இந்த மாதிரி இமோஷன் ட்ரை பண்ணலாமா இந்த மாதிரி காமெடியா பண்ணலாமா இப்போ ஆக்சுவலி ஒரு இடத்துல டியூன் டிஸ்டார்ட் கூட ஆகலாம் லைக் இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல அந்த பிரேக்குக்கு வந்து நான் வந்து உடனே சூப்பர் லெட்ஸ் டூ இட் லைக் அவர் எந்த இடத்துலயும் வேண்டாம் அப்படின்னு சொல்லவே மாட்டாரு no music director does that ஒரு he realizes நான் வந்து சிங்கர் கிடையாது நான் வந்து ஒரு ஆக்டர் ஸோ நான் பாடுற போது நான் நடிக்கணும் அது வந்து hats off to தேவி it's a boon for me I mean எனக்கு வந்து அடுத்த தடவை மெலடி கொடுங்க தேவி ப்ளீஸ் எப்போ தடவை குத்து பாட்டு அப்படின்னு நான் மெலடி கொஞ்சம் நல்லாவே பாடுறேன் பாத்ரூம்ல நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன் ஸோ ஜஸ்ட் நெக்ஸ்ட் டைம் ப்ளீஸ் டோன்ட் கிவ் மீ அ ஃபாஸ்ட் நான் ஹரி சொன்னா நீங்க பாடுறீங்களா நான் சொன்ன மெலடியா சார் மொழம் அப்படிதான் சார் மெலடி அப்புறம் இது நல்லா ஃபாஸ்டா இருக்கும் ஐயோ சரி சொதப்பிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஐ ட்ரை பட் இட்ஸ் சச் அ கியூட் சாங் அண்ட் கவிஞர் சொல்லிட்டாரு ஆக்சுவலி அந்த நாங்க 2 பேர் பாடின பாட்டு எழுதுனதே தேவி தான் அவர் தெலுங்கு ஆனா அவ்வளோ கியூட்டா இங்கிலீஷ்ல தங்கிலீஷ்ல எழுதியிருக்காரு அவ்வளோ கியூட்டா ஒரு சாங் and it was really nice doing that and shooting it I mean we sang Kirti and Kirti படி சொன்னா அந்த சாங்ல அவங்க ஃபேன் அதெல்லாம் எனக்கு தெரியல பட் எனக்கு அவங்க படம் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப கொஞ்சம் லேட்டாக ஆச்சு ஏன்னா நான் ஊர்ல இல்லை அண்ட் நாங்கள் சுத்திக்கிட்டு இருந்தோம் தெலுங்கு பார்க்க முடியல என்னால் அதுதான் நான் கொஞ்சம் வருத்தமா இருந்துச்சு தெலுங்கு பார்த்துருக்கணும் பட் தமிழ்ல பார்த்தேன் அவ்வளோ அற்புதமா ஐ மீன் அவங்க சாவித்திரி அம்மாவே நடிச்சுட்டாங்க நம்ம கூட பாரதியார் நம்ம நிறைய பட் இப்போ பாரதியார் ஃபேஸ் நினைச்சா நிறைய டைம் ஷாஜி செஞ்சு தான் தெரிவாரு அது மாதிரி சாவித்ரி மேம் இப்போ நினைச்சா ஐ மீன் ஹாஃப் த டைம் ஐ கேன் ஒன்லி அவங்கள தான் பார்க்க முடியுது பட் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா அந்த படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த கடைசியில் அந்த போடுற அந்த போட்டோஸ் அவங்களோட போட்டோ கீர்த்தியோட போட்டோ போடுற போது so much of identity I mean 2 பேருமே ஒரே மாதிரி இருந்தாங்க and நிறைய ஐ மீன் ரொம்ப கியூட்டா பண்ணுச்சு and I was very surprised I mean அவ்வளோ யங் ஏஜ்ல அவ்வளோ நல்லா ஐ மீன் அஃப்கோர்ஸ் ஜெனட்டிக்லி அவங்க மதர் இஸ் a great actress அவங்க பாட்டி அதோட பெரிய ஆக்டர் and hats off you did a great job but எனக்கு இதுல என்ன சிமிலாரிட்டி நான் சாவித்ரி அம்மா வந்து
ஸ்போர்ட்ஸ் கார் ஓட்டுவாங்க, ஹார்ஸ் ரைடிங் பண்ணுவாங்க, நிறைய விஷயங்கள். ஷி வாஸ் சம்படி ஹூ வாஸ் வெரி வெரி பிக். நமக்கு ஏன் அந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அவங்க சாதாரண மனுஷே கிடையாது. ஷி இஸ் a great actor. பட் அவங்க வந்து எல்லா விஷயமும் ட்ரை பண்ணோம். அதே மாதிரி அவங்க ஜெமிகணேஷ் சார் அவரை இன்ஸ்பயர் பண்ணார், இது மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்ட்டு. கீர்த்தி ஆக்சுவலி சிமிலர்லி, கீர்த்தி இஸ் ஆக்சுவலி எனக்கு அப்புறம் தான் தெரிய வந்துச்சு. இப்போ சிங்கிங் பண்ணும்போது அவங்க சார் அவங்க வயலின் வாசிப்பாங்க, கிளாசிக்கல் மியூசிக் கற்றுருக்காங்க. அப்புறம் அவங்க ஸ்விம்மிங் சம் ஏதோ போய் சொல்லிக்கலாம், உண்மையா ஸ்டேட் சாம்பியனா சில்வர் மெடல் வாங்கியிருக்காங்களா. ஸோ அவங்க வந்து ஷீ இஸ் ஆக்சுவலி மல்டி ஃபேசட்டட். நல்லா நடிக்கிறாங்க. ஸோ she is actually, you embody a lot of Savitri Amma, you know, that is a great thing for an actor. And you sing beautifully, Kirti, and a lovely voice, the timbre, and எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து ரொம்ப குழந்தைத்தனமா, ரொம்ப இன்னசென்ட்டா. she's a very ரொம்ப ஓட்டுவேன் செட்ல, நல்லா ஏமாந்துரும், என்ன சொன்னாலும் she'll believe, so I'll keep telling her. இப்போ கூட நான் சொன்னது எல்லாமே போய் தான். ஐஸ்வர்யா ராஜேஷ் பத்தி சொல்லணும்னா, through Natchatram I met her, and generally now பேசும்போது we keep talking, and நம்ம மீட் பண்ணும்போது நம்ம பேசுவோம். She was telling me about generally about her life, அவங்க எப்படி வந்தாங்க, அவங்க ஃபேமிலி இதெல்லாம். She had a tough life, but hats off to her mother. Like I think Devi correctly dedicated the song to her, to her brother. அவங்க ஃபேமிலி வந்து அவ்வளோ சப்போர்ட்டிவாக. she's been such a big thing, and she's coming up, and ரொம்ப நல்ல டிஃப்ரெண்ட் படங்கள் செய்கிறாங்க. துருவ நட்சத்திரத்துலேயும் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு கனமான ஒரு கதாபாத்திரம் செய்கிறாங்க. இந்த கதையில் நான் சொல்ல மாட்டேன் என்ன கதைன்னு, பிகாஸ் நான் ஹரியே சொல்லிட்டேன், எல்லாத்தையும் சொல்ல ஹரி, கிளைமேக்ஸ் மட்டும்தான் சொல்ல. அவங்க சார் இப்போ நான் சொல்லிடுறேன். ஐஸ்வர்யா வந்து ஷி செட் த்ரிஷா வந்து இந்த படத்தில் ஒரு மேஜிக், அந்த மேஜிக் என்னால் கிரியேட் பண்ண முடியும். கண்டிப்பாக த்ரிஷாவோட மேஜிக் வந்து வாஸ் இம்மென்ஸ் இன் சாமி. பட் உங்களுக்குன்னு ஒரு தனி மேஜிக் இருக்கு. யூ ஹேவ் an identity, and I think that will be there in the movie. That's not something that we can take away or anybody can take away. And Hari, நீங்க தான் பண்றீங்கன்னு நாங்க டிசைட் பண்ணும்போது I was so happy because you're such a good actor. Keep up the good work. Really nice working with you. And நீ போய் சொன்ன, நீ ஸ்டண்ட் பண்ணிருக்கலாமா நம்ம, ஆனா நம்ம யார்கிட்ட சொல்ல வேண்டாம், நான் அதை ஓகே. ஸோ அவங்களும் ஒரு நல்ல ஃபால்லாம் பண்ணியிருக்காங்க, மறந்துட்டீங்களா? எனிவே தட்ஸ் திங். பிரபுவை பற்றி சொல்லணும்னா, I learned so much from him. I mean everybody is a fan of him. It's okay. அந்த சாப்பாடை பற்றி நான் மட்டும் இங்கே பேச தகுதி இல்லை. நான் எப்போ எது கேட்டாலும் இல்லை, நான் டயட் அப்படின்னு. லவ், அன்பு அண்ட் ரெஸ்பெக்ட் ஃபார் எவ்ரி ஆக்டர். அவருக்கு செட்டுக்குள்ளே வந்தால் எல்லாருக்கும் ஹலோ சொல்லி, எல்லாருக்கும் வணக்கம் தம்பி, எப்படி இருக்க டார்லிங், ஹவ் ஆர் யூ. ஹோட்டலுக்கு வந்தால் ஃபர்ஸ்ட் சீல் மேக் ஷூர். எனக்கு டென்ஷன் ஆகும். அவர் வந்துட்டார், ஐயோ நம்ம சீக்கிரமாக அவர் ரூம் போய் ஹை சொல்லிடலாம். பிகாஸ் வந்து ஹை சொல்லிட்டு ஹீ இஸ் வெரி வெரி கேரிங். அண்ட் சாப்பிட்டியா அதெல்லாம் ஐ மீன் தட்ஸ் ஆல் த டைம் அது கேட்குற விஷயம். ரொம்ப கேரிங், டாக்ஸ் அபவுட் ஃபேமிலி, இன்னும் எல்லாரும் குடும்பத்தில் இருக்க எல்லாரை பற்றியும் தெரியும், எல்லார் பேரும் தெரியும். அண்ட் இட்ஸ் அண்ட் ஆஸ் அன் ஆக்டர் நான் நிறைய அவரோட படங்கள்லாம் பார்த்துட்டு I've like looked at it, enjoyed it, learned from it. Thank you, na. And unga appa, I mean சொல்லவே வேண்டாம், he's inspired all of us, so your whole family. But Prabhu na வந்து எனக்கு he's taught me that like நம்ம எல்லாருக்கும், and I like even Vikram, நீங்க பாத்தீங்கன்னா I mean his son Vikram, the way he meets people, வந்து பேசுறது, he's teaching அவங்க குழந்தைங்களுக்கு, the way he's brought up his children, it's so nice. Like Aishwarya and Vikram, rendu perume. So he's a wonderful father, wonderful grandfather, fantastic actor, and I loved working with you now, all the 3 films. Thank you for sharing space with me. நான் வந்து சூர்யா நானும் நிறைய இன்ஸ்டால நிறைய விளையாண்டுருக்கோம். ரொம்ப ஜாலி. ஐ மீன் such a funny person and wonderful actor. ரொம்ப ரொம்ப யதார்த்தம். நிறைய பேருக்கு தெரியாது எந்த படம், ஒரு 6 பேக் படம் சொல்லுங்க. அந்த படம் பேருனா சீமராஜாவா? சொல்லுங்க. ஏமா அந்த படம் நீங்க 6 பேக் பண்ணீங்க, சொல்லுங்க சூரி ப்ளீஸ். பொய்யா? சீமராஜா. ஓகே. அவர் வந்து பாவம் 6 பேக்லாம் வளர்த்து பயங்கரமான பிசிக்ல இருந்தார், நான் பார்த்தேன். பயங்கரமா இருந்தாரு. ஆனா அந்த ஷூட்டிங் கொஞ்சம் தள்ளி போய் அதுக்கு அதை மெயின்டைன் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம். அது போயிருச்சு. சோ அவர் பட்ட கஷ்டம் படத்துல பார்க்கல, யாருமே பார்க்கல. ஆனா நான் பார்த்தேன். அவர் 6 பேக்கோட இருந்த. இப்ப இருக்கா? இப்ப ஃபேமிலி பேக் இருக்கு. பட் he had it that time. சும்மா I want to put it on record, so you are also in the 6 pack club. I just want to say that. Thanks Suri for thing. And Instaல வந்து நாங்க நிறைய லூட்டி அடிச்சோம்.
அண்ணாச்சி வந்து நான் ஏதோ பண்ணலாம் நினச்சி கடைசியில் அவரோட ஒர்க் அவுட் பண்ண முடியல. பட் அண்ணாச்சி வந்து உமா அண்ணாச்சி நான் வந்து எப்பவுமே ஷூட்டிங்கில் வந்து வீவர். உமா வந்து அவங்க அம்மா எங்க தந்து விட்ட நிலையில எனக்கு அம்மா நடிச்சாங்க. ஸோ அப்போ சின்ன பொண்ணா இருக்கும். அப்போலேருந்து அது நோன் ஹர். ஸோ நிறைய லைக் ஹரி நமக்கு கொஞ்சம் டைம் கொடுக்குற போது வி யூஸ்ட் டு ஜஸ்ட் ஜோக் அரவுண்ட் அண்ட் வி ஹேட் அ கிரேட் டைம். Viveka, thank you for the lovely lines. Molavapudila வந்து I really loved every line and Solivana from Kandasamy was just a great poet and சொன்ன வார்த்தைகளுக்கு நன்றி. அண்ட் ரவுடி பசங்களை 3 பேரில் ஒருத்தர் நீங்கள் கதையை சொல்லிட்டீங்க. பட் சுந்தர் தேங்க்யூ வெரி மச். சுமித்ரா அம்மா தேங்க்யூ ஃபார் ஒர்க்கிங் இன் திஸ் ஃபில்ம். அண்ட் டெல்லி கணேஷ் சார் அவ்வளோ நல்லா இருந்துச்சு அவரோட நடிக்கிறது. அவரோட கற்றுக்கிட்ட லேர்ன்ட் a lot of stuff. ரமேஷ் கண்ணா சார் இவங்கெல்லாம் வந்து லைக் ஐ திங்க் ஃபர்ஸ்ட் நம்ம புது இது விண்ணுக்கு மண்ணுக்கு பண்ணல. ஸோ ஃப்ரம் தட் டைம் ஐ நோ ஹிம். அண்ட் ரொம்ப ஜாலியாக இருக்கும் செட்டில். ஹரி வந்து அவர் வேலை போயிட்டே இருக்கும். நாங்கள் அந்த கேப்பில் எங்கெல்லாம் டைம் கிடைக்குதோ நம்ம பண்ணிடுவோம். அண்ட் இந்த டைமில் வந்து ஐ மீன் இல்லை 2 பேர் சொல்லிட்டாங்க. ஐ மிஸ் பிரியன். பிரியன் வந்து சச் அ ஸ்வீட் ஜெம் ஆஃப் அ பர்சன், சச் அ நைஸ் ஜென்டில்மேன். எனக்கு ஒரே வருத்தம், அவர் வந்து நான் ஆஃப்டர் அருள் நான் அவரை பார்க்கல. எங்கேயாவது ஏதாவது ஃபங்க்ஷன் கூப்பிடுவாங்க அப்போ பார்த்தேன். தென் என்ன வந்து சொன்னார், ஜி நிறைய பேசணும் ஜி, இத்தனை வருஷம் ஆச்சு நம்ம நிறைய பேசணும்னு சொன்னார். அண்ட் ஜஸ்ட் வி லாஸ்ட் ஹிம் அட் தட் டைம். எனக்கு அந்த ஒரு வருத்தம். ஐயோ அவர்கிட்ட லைக் ஹரி டைமை கொடுக்கல. நம்ம ஷார்ட்ல போயிட்டு நார்மலாக ஷார்ட்ல வந்து உட்காந்து நம்ம அப்பப்போ அங்கங்கே பேசுவோம். ஸோ இங்கே வந்து டைம் இல்லை. ஸோ எப்போது மீட் பண்ணி பேசணும். ஹி கீப் சேயிங் தட் நிறைய நம்ம கிட்ட பேசணும் எனக்கு வந்து. ஸோ நமக்கும் அந்த டைம் எதுவும் கிடைக்கல. அண்ட் ஸோ ஐ ஃபெல்ட் வெரி ஒரு we lost such a good person. ஆனால் அவரோட இடத்துல வெங்கடேஷ் வந்து ஜெமினியில் அவரோட ஒர்க் பண்ணியிருக்கேன். சேம் அதே காம்னஸ், அதே ஹரிக்கு ஏற்ற மாதிரி ஸ்பீட் அண்ட் இஸ் டன். தேங்க்யூ. இந்த படத்தில் கொஞ்சம் நிறைய இடத்துல நான் வந்து யூ மேட் மீ லுக் வெரி நைஸ். தேங்க்யூ வெரி மச். அண்ட் இஃப் ஐ எம் லுக்கிங் சாமி மாதிரி நான் திருப்பி கொஞ்சம் அந்த மாதிரி இருக்கிறேன்னா கண்டிப்பாக வெங்கடேஷோட லைட்டிங் டெஃபினெட்லி ஹெல்ப், மேஜிக்கல் லென்ஸ் அண்ட் ஆல் தட். செல்வா பற்றி நான் ஒன்றும் சொல்ல போகிறதில்லை. ஏன்னா அவர் அன்னியன்லேருந்து அவர் முடி வளர்த்துட்டு அப்புறம் எனக்கு போட்டியாக வந்துட்டார். வெரி வெரி எனர்ஜெட்டிக். ஐ லவ் இஸ் ஸ்டைல் ஆஃப் ஃபைட்டிங். ஒரு முரட்டுத்தனமாக ஒரு காட்டுத்தனமாக ஒரு கமர்ஷியல் சினிமாவில் என்ன மாதிரி இருக்கும். லைக் அவர் சொன்ன மாதிரி படம் முழுக்க ஃபைட்ஸ் கிடையாது. பட் வி ஹேவ் சம் ரியலி இன்ட்ரெஸ்டிங் ஃபைட்ஸ் இருக்குது. பாஸ்கர் வந்து ரொம்ப நாளாக தெரியும். ஐ மீன் நான் ரொம்ப நாளாக ஃபிலிமில் இருந்திருக்கேன். இல்லை உட்காந்துருக்கேன். என்னன்னா ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாப்புல. ஹீரோ பக்கத்துல போய் உட்காந்து நல்லா அவ்வளோ நல்லா ஆடாப்புல. ஆனால் ஆடுற இதில் வந்து வேற யாருமே தெரிய மாட்டாங்க. ஹீரோ தெரியவே தெரியாப்பாரு. ஸோ நான் கரெக்டாக தூரில் பார்த்தேன், நீ பின்னாடி போ. ஏன்னா அவங்களோட சீனியர் டான்சர்ஸ் வந்து கரெக்டாக அவங்களுக்கு பொசிஷன் இருக்கும். இந்த பக்கம் இருக்கிறதா பெஸ்ட் டான்சர், இந்த பக்கம் செகண்ட் பெஸ்ட் டான்சர், பின்னாடி எங்க பின்னாடி இருக்கிறது 3வது பெஸ்ட். அப்புறம் எல்லாம் மக்க பின்னாடி போறவங்களா சில பேருக்கு ஒன்றும் தெரியாது, ஏதோ மேனேஜ் பண்ணிக்குவாங்க. இந்த சைடு இருக்கிறதா நம்ம எப்பவுமே கேர்ஃபுல்லாக இருக்கணும். இவர் வந்து கரெக்டாக இந்த பக்கம் நின்றுட்டு ஒரு ஆட்டம் ஆடாம நான் என்னதான் பண்ணுவேன்னு தெரியாது. நான் வந்தேன், ஐயோ நீ வா இங்கே வா, எப்படி நல்லா இருக்கேன் பின்னாடி போ அண்ணா, பின்னாடி போ. அந்த ரோல 3வது 4வது ரோ. அப்பதான் நான் 4வது ரோலயே வச்சு கடைசியில் பேசாம மாஸ்டர் ஆயிடலான்னு சொல்லிட்டு நான் தான் மாஸ்டர் ஆக்கணும். ஆக்சுவலா மாஸ்டர் ஆகி ஹீஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மாஸ்டர்ஸ். ஹரிக்கு இருக்கிற அந்த இன்வால்வ்மெண்ட் ஐ கேன் சீ தட் இன் பாஸ்கர் ஆல்சோ. லைக் ரொம்ப பக்தி, ரொம்ப பக்தி, நாட் ஜஸ்ட் திங்க் காட் பட் தொழில் மேலே. அண்ட் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் அந்த சாங். லைக் நான் வந்து கொஞ்சம் பயந்துட்டே இருந்தேன், கஷ்டமான ஸ்டெப்ஸ் கொடுத்துருவாப்லன்ட்டு. ஸ்டெப்ஸ் ரொம்ப நல்ல ஸ்டெப்ஸு. முடியலன்னா வில் ட்ரை சம்திங். இல்லை இந்த ஸ்டைல் ட்ரை பண்ணலாம், அந்த ஸ்டைல் ட்ரை பண்ணலாம். ஸ்டைல் இட் வாஸ் ஸோ குட் அண்ட் ரியலி என்ஜாய்ட் இட். அண்ட் ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன். பணம் கையில் வச்சுக்கவே மாட்டார், ஒன்றுமே சேவ் பண்ணல, யாராவது கேட்டால் கொடுத்துருவாரு. ஸோ அப்பப்போ பேசுகிற போது இங்கே மேடையில் சொல்லிடுறேன், கொஞ்சம் ஃபேமிலிக்காக எடுத்து வச்சுக்கோங்க, எடுத்து கொடுத்துருவாரு. தட்ஸ் அ கிரேட். I see a lot of good people on the stage today and it was a great pleasure working with all of them. இந்த மாதிரி ஒரு படத்தை வந்து பண்ணனா ஒரு முக்கியமான ஒரு ஆள் இருக்கணும், அது வந்து ப்ரொடியூசர். அண்ட் சிபு வந்து எனக்கு ரொம்ப நாளாக என் படங்கள் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருந்தார். அண்ட் இருமுகன் வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சூழலில் வந்து he took it up and he made it a hit film. எனக்கு வந்து ஒரு லக்கி மாஸ்கெட் மாதிரி. தேங்க்யூ ஷிபு. அண்ட் ரொம்ப பிளான்ட், ரொம்ப ரொம்ப தெளிவு, எல்லா விஷயமும். கேரளாலேருந்து வந்தாலும் எல்லா விஷயங்களும் பிஸ்னஸும் எல்லாமே தெரியும். ரொம்ப ஒரு படம் வந்து நல்லா பண்ணோம், நல்லா இருப்பான்னு எப்பவுமே அது ஒரு குறியா இருப்பாரு. அவரும் ராணியும். தேங்க்ஸ். ஷிபு மேடைக்கு வாங்க ப்ளீஸ். அண்ட் அப்போ சாமிக்கு வந்து ஹரியை நானே பேசுகிற போது அவர் சொன்னார், நான் அதுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் பண்ண நானே பண்ணுறேன்னு சொல்கிற போது we got him on board. So I'm so happy. Shibu, thank you for a wonderful film once again. And
ஒன்ஸ் அகேன் இருமுகனுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் யாராவது மிஸ் அப் பண்ணிட்டேன்னா சாரி. பாபி சிம்மா சொல்லணும், இந்த படத்தில் வந்து ஒரு வில்லனாக பண்ணியிருக்காரு. ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. தேர் ஆர் சம் போர்ஷன்ஸ், எஸ்பெஷலி அந்த மார்க்கெட் ஃபைட்டில் வந்து அந்த ஆளை கொலை பண்ணிட்டு அப்புறம் அந்த இதுக்குள்ள அந்த கப்பல் இருந்து வெளியில் குதிச்சு அந்த ஹெலிகாப்டரில் போவார், சாரி, அந்த சீன் கலக்கியிருக்காரு பாருங்க. ஆக்சுவலி இஸ் டன் அ கிரேட் ஜாப். அண்ட் இந்த படத்தில் வந்து அவர் ரெண்டு like he's done a lot of changes. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், I'm sorry I'm taking so much time, ரொம்ப பிடிச்ச விஷயம் இதில் ஒரு வில்லன் தான் சொல்லல, தெரியும் எல்லாருக்கும். ஓகே, வில்லன். ஆனால் இதில் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ்க்கு அவர் வந்து ஒரு உடலை வந்து மாற்றி டைம் எடுத்து வேற படமே பண்ணாமல் நம்ம படம் முடிக்கிறதுக்காக வெயிட் பண்ணி இப்போதான் அவர் வேற ஒரு இதை ஆரம்பிச்சிருக்காரு. ஹேட்ஸ் ஆஃப் டு சம்மன். நம்ம ஹீரோ பண்ணுறதும் ஒன்று, பட் ஒரு வில்லனா பண்ணுற போது தட் மீன்ஸ் அந்த கேரக்டருக்கு அவ்வளோ முக்கியத்துவம் இருக்குது, பட் கலைக்கும் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு. தேங்க்ஸ் பாபி அண்ட் தேங்க்ஸ் யாரெல்லாம் மென்ஷன் பண்ணா, தேங்க்ஸ் டு ஆல் தி அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ். பரத் இங்கே இருக்கலாம்னு தெரியல, எப்பவுமே டயலாக்ஸ் வந்து சொல்லி கொடுத்து என்னை காட்டினதுக்கு, எனக்கு கற்றுக் கொடுத்ததுக்கு தேங்க்யூ வெரி மச். ஆல் தி அதர் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அசிஸ்டன்ட் கேமராமேன் எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ ஃபார் பீங் ஸோ பேஷண்ட் அண்ட் உங்களோட பிளெஸிங்ஸ் தேவை as always. Thank you so much. I love you all.